வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. சஞ்சய் ஜா எம்பி, இவர் ரொம்ப முக்கியமான எம்பி. ஏன்னா இன்றைக்கி பிஜேபி அரசுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய ஜேடியூவோட எம்பி. நிதிஷ்குமாருக்கு ரொம்ப நெருக்கமானவர் சஞ்சய் ஜா. அவர் இன்றைக்கி எழுப்பிய ஒரு கேள்வி இன்றைக்கி பிஜேபி மசோதாவை நிறைவேற்ற முடியுமாங்கிறதே சந்தேகம். அப்படி இவர் என்ன கேட்குறாரு? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் அது ஒரு டிமாண்டை வைக்குது. அதாவது காங்கிரஸ் என்ன டிமாண்டை வச்சாங்களோ அப்படியே அதே டிமாண்டை தெலுங்கு தேசம் வைக்குது. அப்போ பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல். அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரச்சனை இல்லாமல் அந்த அனைத்து கட்சி கூட்டம் முடியும்னு நினச்சிட்டு இருக்கும்போது மோடி அன்னலட்சுமி உங்கள் நடுத்தர மக்கள் வீட்டுக்கு லட்சுமி வருவாங்க என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறார், நாயுடு என்ன நினைக்கிறார்? அந்த போலாவரம் திட்டத்துக்கு பணமாகட்டும், ஏற்கனவே நிதிஷ்குமார் மழையால் ரொம்ப பாதிக்கப்படுறோம், அணைலாம் கட்டணும் அப்படின்னு கேட்டு, அதுவும் இல்லாமல் பல லட்சம் கோடிகள் அவர் ஃபண்டு கேட்குறாரு. ஏன்னா பீகாரில் தேர்தல் வருது அதுக்காக. அப்போ பீகாரில் தேர்தல் நடக்குது ஒன்று, இன்னொன்று போலாவரம் ஆந்திராவுக்கு பணம் கொடுக்கணும். இது இல்லாமல் இன்றைக்கி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளே இந்த மகா கும்பமேளாவில் நடந்த இந்த துயரமான சம்பவம், விஐபி அந்த தரிசனத்தை கட் பண்ணுங்க அப்படின்னு இவங்களே சொன்னது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய கஷ்டம். நாளைக்கு பட்ஜெட் தாக்கல். உங்களுக்கு தெரியும், அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 செக்ஷனாக நடக்கும், ஏப்ரல் வரைக்கும் போகும். ஆனால் இந்த கூட்டத்தொடரில் இவங்க நினச்ச மாதிரி வக்பு வாரியமாகட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாகட்டும், இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா ஜனாதிபதி அவர்கள் காலையில் படிக்கும்போது சொன்னாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம், இது வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு திரௌபதி முர்மு அவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரௌபதி முர்முவை காங்கிரஸ் அவமானப்படுத்திடுச்சின்னு பிஜேபிக்காரங்க கிளப்புறாங்க. அவங்க ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை, கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இது வேறு எதுவும் சொல்லவே இல்லை. இதற்கு பேசிய மோடி என்ன சொல்கிறாரு திருப்பி, 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வெளிநாட்டு சக்திகள் பட்ஜெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சான். நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ யாரை சொல்கிறாருன்னா மன்மோகன் சிங் அவர்களை சொல்கிறார். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மன்மோகன் சிங் மிகப்பெரிய பொருளாதார மேதையை நம்ப சொல்ல வேணாம். ஒபாமா அமெரிக்கான ஜனாதிபதியாக இருக்கும்போது அமெரிக்கா ஜனாதிபதியை பார்த்துட்டு வராரு ஃப்ளைட்டில். அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம், தயவுசெய்து நீங்கள் மறுபடி எனக்கு இதை விளக்குங்கன்னு சொல்லி மறுபடியும் போனார். இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொக்கம், ஒரு 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 அறிவு சுரங்கம் அப்படின்னு ஒபாமா சொல்கிறாரு. சொல்லவே வேணாம். அதாவது ரஷ்யாவிலேருந்து சீனாவிலேருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாரும் நம்ம மன்மோகன் சிங் அவருடைய திறமையை யாரும் குறைச்சி மதிப்பில்லை. அவர்கிட்ட தான் நிறைய பேர் ஐடியா கேட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஆட்சியில் வெளிநாட்டிலேருந்து வந்த சக்திகள்னு சொல்கிறாரு. எதை வெளிநாட்டு சக்திகள்னு சொல்கிறாருன்னு தெரில. ஒருவேளை ஒரு வெளிநாட்டிலேருந்து பணத்தெல்லாம் கொண்டு வரும்னு கொண்டு வராமல் விட்டாலே அதை சொல்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னு தெரில. திடீர்னு அன்னலட்சுமிங்கிறாரு, சரஸ்வதிங்கிறாரு, என்னமோ சொல்கிறார். அவர் லட்சுமி தேவிங்கிறாரு, என்னமோ சொல்கிறார். மறுபடியும் மதம் தான், அதை மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய கூட்டத்தில் என்ன பிரச்சனை? இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலை சீக்கிரம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வக்பு வாரியத்தை இதே இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது 2 அஜெண்டா பிஜேபியோட அஜெண்டா. இவங்க கொண்டு வர எல்லா திட்டங்களும் இப்போ மக்களுக்காக வறுமையை ஒழிப்போம், மக்களுக்கு எல்லாத்துக்கும் மருத்துவத்தை ஏற்படுத்துவோம், இப்படி பேசணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம், விவசாயிகளுக்கு லோன் கொடுப்போம், மகளிருக்கு நிறையா நாங்கள் இன்னொன்று மேம்படுத்த வைக்க போகிறோம், இப்படி சொல்லணும். ஆனால் இவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா பாருங்களேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் அது எப்போ வரும்னு தெரியாது, சீக்கிரம் வரும், 2036ன்ட்டாங்க. ஏற்கனவே மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய சட்டம் 2036 வரும்னு போன தடவை சொன்னாங்க. இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வக்பு வாரியத்தினாலேயோ இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த 2 நாளை இன்றைக்கி ஏழை மக்களுடைய வறுமை தீருமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன நடந்தது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சஞ்சய் குமார் ஜா அவர் ஜேடியூ, அவர் சொல்கிறார், இல்லைங்க நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ கொண்டு வராதிங்க, அது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பிங்க, 37 பேர் கொண்ட குழுக்கு அனுப்புங்கன்ட்டார். பிஜேபிக்காரங்க பேச முடியல. ஏன்னா ஜேடியூவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொல்கிறார், என்ன பண்ணுவீங்க? அப்போ நமக்கு இயற்கையிலே எழக்கூடிய சந்தேகம், இந்த என்டிஏ கூட்டம்னு ஒன்று போட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம எடப்பாடி பழனிசாமிலாம் போயிட்டு வந்தார். அந்த என்டிஏ கூட்டம் ஏன் போடப்பட்டதுன்னா, இந்தியா கூட்டணி வந்துருச்சு, அதுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும், நாங்களும் வலிமையாக இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக போடப்பட்டது. என்டிஏ கூட்டம் அப்படின்னு ஒன்று நடந்ததா, இல்லை நிதிஷ்குமார் நாயுடு இவங்கக்கிட்ட பிஜேபியிலேருந்து யாராவது பேசினாங்களா? பேசியிருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காதே. முன்னாடியே ஏங்க இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலும் வக்பும் கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லியிருப்பாங்க, வேணாங்க கொண்டு வராதிங்க, நாங்கள் ஏதாவது எதிர்த்து பேச, எங்களுடைய விஷயம் தான், நீங்கள் இப்போதைக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு 2 பேரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிற விஷயம். இதை வெளிப்படையாக அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்றைக்கி வெடித்தது.
என்ன நினைக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் மற்ற இது காங்கிரஸ் மற்ற கட்சிக்கெலாம் என்ன ஒரு உத்வேகம், என்னடா அது ஜேடியுவே இருக்குது. அப்போ எந்த நம்பிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் செயல்படுத்தி விட்டோம் பாருங்கள், இந்தியாவில் இனிமேல் கஷ்டமே இருக்காது, பணம் செலவழிக்காது, ஒரே நாடு ஒரே திட்டம் தேர்தல் வந்தால் இந்தியாவுக்கே நல்லது அப்படின்னு எப்படி போய் நீங்கள் பீகாரில் பிரச்சாரம் பண்ணுவீங்க? கூட்டணி கட்சி ஜேடியு அவங்க வேணாங்கிறாங்க, நீங்கள் வேணுங்கிறீங்க, ரைட். இது ஒன்று. வக்பு வாரி விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குவாங்க, இப்போதைக்கு அவசரப்படாதீங்கன்னு ஜேடியு சொல்லுது. நீங்கள் போய் என்ன சொல்ல போகிறீங்க? வக்பு வாரியம் பண்ணதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி வந்துருச்சு. இப்போ ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது மொத்தமே மகாராஷ்டிராவில் 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்களாம். அதில் 23 லட்சம் பேர் இஸ்லாமியர்களாம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நல்ல மனநிலையில் உள்ள யாராவது ஒரு இஸ்லாமியர் பிஜேபியில் போவாரா? நீங்கள் கேட்குறது புரியுது. நல்ல மனநிலையில் இருக்கவங்க எந்த கம்யூனிட்டி ஆனாலும் போவாங்களான்னு கேட்குறீங்க, கரெக்ட். அப்படிப்பட்ட 23 லட்சம் முஸ்லீம்கள் போயிட்டாராம். ஐயா தலாக் பிரச்சனை ஆரம்பிப்பார், அப்புறம் ஹிஜாப் சர்ச்சை ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இஸ்லாமியர்கள்ட்ட காங்கிரஸ் ஜெயிச்சா இஸ்லாமியர்களுக்கெல்லாம் எருமை மாடை கொடுத்துருவாங்க, தாலியை பிரித்து கொடுத்துருவாங்கலாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் கூட இஸ்லாமியர்கள் ஐயா மூடி தான் வேணும். ஏன்னா ராமர் மசூதியை அடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டி ஒரு பெரிய வரலாற்று சாதனையை செய்து விட்டார். எங்கள் இடம் நாங்கள் தப்பாக தான் பண்ணிட்டோம், மசூதியை கட்டிட்டோம், என்ன இருந்தாலும் மோடிக்கு தான் அந்த அறிவு இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்களா? ஒன்றும் புரியவே இல்லை. அவங்க மசூதி அடிச்சுட்டு நீங்கள் கட்டிருக்கீங்க, எப்படி அவங்க ஆதரிப்பாங்க? இதுவும் ஒரு ஃபோர்ஜரி தான், இது அடுத்த ஒரு ஃபோர்ஜரி. பிஜேபி எல்லாம் பண்ணுவாங்க, அதில் இது ஒன்று. அப்போ இன்றைக்கி சஞ்சய் குமார் ஷா சொன்னதை வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. 39 பேர் கொண்ட ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்ப சொல்லிட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தெலுங்கு தேசம் காங்கிரஸ், அந்த கோகாய் காங்கிரஸ் கட்சியோடைய எம்பி சொல்கிறாரு, உள்ளே நீங்கள் நாடாளுமன்றத்தை கட்டியிருக்கீங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு ஒன்று பிஜேபி. அதெல்லாம் சூப்பராக நாங்கள் இருக்குது, நாங்கள் என்னங்க ஜியோடைய ஆட்சியில் நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் சூப்பராக இருக்குது, கிரண்ராஜுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம யார், நம்ம எல்முருகன், அவரெல்லாம் ஒரு குழுவில் இருக்கார், எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு. எல்முருகன் பாவம், அவர் என்னங்க பண்ணுவார், சின்ன அமைச்சர், வேறு என்ன பண்ணுறது? ஏதோ ஒரு கோட்டாவில் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே கூடாது, சரி ஒரு கோட்டாவில் கொடுத்து வச்சுருக்காரு, 10ஓட 11. பாவமாகுது. அவர் வரும்போது பிரைம் மினிஸ்டர் வரும்போது அங்கே வருவார். ஜெயலலிதா அம்மாவை பார்த்து எல்லாம் காலில் விழுந்தாங்கன்னு இவங்க கிண்டல் பண்ணாங்க. மோடியை பார்த்து அவரோட எப்படி வராருன்னு பாருங்கள், சீனில் பாருங்கள். நம்ம யாரையும் இதெல்லாம் சொல்ல, பணம் பதவிங்கிறதுக்காக எந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போயிட்டீங்க பாருங்கள். என்ன ஒரு ஜனநாயகம் இதான் கேட்டாக்கி வெளியில் பாரத் மாதா கி ஜெயின்னு ஒன்றும் புரியல. இருக்கிற மாதாவே காப்பாற்ற முடியல, பாரத் மாதா கி ஜெயிங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. காங்கிரஸ் சொல்லி முடித்த உடனே அங்கே தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சரியில்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? காங்கிரஸ் பேசணுன்னா இல்லை அதெல்லாம் இல்லை சூப்பராக இருக்குதுன்ட்டார் கிரண்ராஜு. முருகனும் அப்படின்னு தலையெல்லாம் ஆட்டுறாரு பொழுது. இப்போ திடீர்னு தெலுங்கு தேசம் கட்சி எம்பி சொன்னதை தாங்க முடியல. தெலுங்கு தேசம் கட்சி சொன்னோன்னே இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் மாற்றி தரோம், அதை பரிசீலனை பண்ணுறோம். ஏன்னு சொல்கிறீங்க? தெலுங்கு தேசம் அதெல்லாம் இல்லை, காங்கிரஸ்கிட்ட சொன்ன மாதிரி அவங்ககிட்டயும் சொல்ல வேண்டியதானே, அவங்ககிட்ட என்ன பயம்? அதான் பயம். இதை மோடியோடைய 3.0 நாங்கள் பெரிய லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்களே, இதுதான் பெரிய லெவலாக பார்த்தா 2 பேரும் அடித்து விளையாடுறாங்க, நீங்கள் பயப்படுறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலாம் உடன்பாடு இல்லைங்கிறார் அவர். இவர் சீட்டில் அரேஞ்ச்மெண்ட்லாம் மாற்றி கொடுங்கிறாரு. இப்போ எந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு பாருங்கள். முதல்ல கொள்கைகளால் பேசி கொண்டு நாயுடுக்கு இப்போ ஏதாவது சின்ன விஷயம் இருந்தாலும் கேட்க, சீட்டு சரியில்லை, பக்கத்தில் உட்காருக்கு முகம் சரியில்லை அப்படி கூட சொல்லுவார். இனிமேல் மோடியோடைய முகம் நமக்கு சரியில்லை, வேற ஆளை மாற்றுங்க. போகிற காலத்தில் இப்போ யூபி பீகார்லாம் தோற்றுட்டு அதெல்லாம் பேசுவார். மோடியோட முகம் எனக்கு பிடிக்கலிங்க, ஒரே ஆளை பார்த்துட்டு இருக்கிறதா, இந்த ஆளை மாற்றுங்க, ஐயா அமித்ஷா வேணால் அந்த பக்கம் போட்டுட்டு மோடியை வேணால் உள்துறை அமைச்சர் ஆக்கிடுங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி பெரிய அளவுக்கு இருக்கிறதா செய்யும். அவ்வளோ பிரச்சனைகள் ஏற்கனவே சொன்னோம், அதிகாரம் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கி சௌகான் அப்படிங்கிறவருக்கு மனசுப்பி தான் இன்றைக்கி பிரதமர் மோடியோடு இருக்கார் நினைக்கிறீங்க. ரொம்ப சௌகான் மோடியை புகழ்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று தெரியும், எப்போ கவுக்க போகிறாருன்னு தெரியல. அடுத்து அப்புறம் மனோகர்லால் கட்டார், அவரெல்லாம் கவுக்கிற லிஸ்ட்டில் இருக்கார். இவங்கெல்லாம் கவுக்கிற லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டு. இது ஒரு நிதின் கட்கரி, நம்ம மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மோடி எப்படி கவுக்கணுங்கிறதுல ஒரு பெரிய நெட்வொர்க்கே எங்கள் யோகி, அது ஒரு பெரிய விஷயம், இவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நடத்தக்கூடிய விஷயம் என்ன? இந்த விஷயம் இன்றைக்கி நடந்த விஷயம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது எங்கே போய் முடியும்? ஏற்கனவே ஃபண்டு நிறையா கொடுக்கணும். ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பீகாருக்கு ஃபண்டு கொடுத்துட்டு அதே அளவுக்கு நாயுடுக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா பீகாரில் எலெக்ஷன் வருது, ஃபண்டு கொடுத்தாகணும். அதை பிஜேபி யோசிக்கும், ஆமாம் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு.
இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சண்டிகரில் நேற்று நடந்த எலெக்ஷனில் நம்ம பேச வேணான்னு பார்த்தோம். போன தடவை ஆம் ஆத்மி ஜெயிச்சது, இந்த தடவை பிஜேபி ஜெயிச்சிருச்சு. எப்படி ஜெயிச்சாங்கிறது ஊருக்கே தெரியும். மாற்றி ஓட்டு போட்டது. இதையெல்லாம் வைத்து இப்போ டெல்லியில் அடுத்து களமிறங்கிட்டாங்க. ஒரு 7 எம்எல்ஏக்கள் வந்து இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டாங்க. ஆம் ஆத்மிக்கு சிக்கல் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் டெல்லியில் வந்து நம்ம மோடி வருவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்கும்பொழுது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. மற்றபடி இந்த ஒரே நாடு ஒரே திட்டம், இந்த வக்பு வாரியம் ரெண்டிலும் பிஜேபி மண்ணை கவி கொண்டிருக்கிறது தான் முக்கியம். அப்படியே நீங்கள் வக்பு வாரிய பில்லை வந்து நீங்கள் நிறைவேற்றுவாங்க. அதெல்லாம் மாற்றாமல் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்க. பாய் அடித்தா தான் ஓட்டு கிடைக்கும்னு ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கொள்கை முடிவு அதுதான். அரசு சொல்ல கொள்கையை செயல்படுத்துறது தானே. இதை செயல்படுத்தி எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மெயிலெலாம் வந்திருக்குது, மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு. இப்போ இந்தியா கூட்டணி வழக்கு போடும். மோடி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உடனடியாக இந்த சட்டம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஒரு பெரிய மாற்றம் நடந்தால் பிஜேபி கீழே போனால்தான் நாட்டுக்கு விடிவு காலம் வரும். ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ சொந்த கட்சி நம்ம சொன்னோம்ல, சஞ்சய்குமார் ஷாவுக்கு வந்து யார் இந்த உத்தரவை கொடுத்தது? சஞ்சய்குமார் ஷா 2 நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமார்கிட்டே பேசிட்டு வந்திருக்கார். அவங்க பையன்ட்டையும் பேசிட்டு வந்திருக்கார். உடல்நிலை சரியில்லாத நிதிஷ்குமார் இப்போ சரியாக யாரையும் பார்க்கறது கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை சஞ்சய்குமார் ஷாவை போய் ஏன் பார்க்குறீங்க? போன செவ்வாய்க்கிழமை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பீச் வந்து நான் இவருக்கு தெரியாமல் பேசியிருப்பார். ஜேடியு தானே பேச சொல்லியிருக்காங்க. அப்போ ஜேடியு என்ன நினச்சிட்டு இருக்காங்க? தேவையில்லாமல் இவங்க ஏதாவது பண்ணிட்டு போய் இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கிறது கெட்டு போயிடும். அதை முதல்ல நிறுத்த சொல்லுங்கள். அதேமாதிரி சிராக் பாஸ் சொன்னப்பார், பட்டியலினத்துக்கு ஏற்கனவே பஞ்சாயத்து பட்டியலினத்த மக்கள் இவருக்கு தெரியாமல் பேசி பிரச்சனை அவர் தெரியாமல் தெரிஞ்சுதான் பேசினார். அப்படிங்கும்போது பிஜேபி கூட்டணியில் மினிஸ்டராக இருக்கும். ஓட்டு கிடைக்காம போச்சுன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வாஷ் அவுட்டானா என்ன யோசிப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஜேடியு இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பீகாரில் தேர்தல் நடந்து சிராக் பாஸ்வானும் ஜேடியும் தோக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் என்ன நினைப்பாங்க? மாநிலம் முக்கியமாக, சென்ட்ரல் முக்கியமாக? அதனால் அப்புறம் வந்து பிஜேபிகிட்ட பட்டும் படாமல் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.